வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி முக்கியமான அரசியல் செய்திகள் என்னென்னு பார்க்கலாம். முக்கியமான அரசியல் செய்திகள், விஜய் தன்னுடைய கட்சியின் பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார். அது மட்டும்தான் இன்றைக்கி நடந்த முக்கியமான அரசியல் செய்தி. என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுக்குழுவை தாவேகா கட்சி சார்பில் விஜய் கூட்டியிருக்கார். அந்த பொதுக்குழுவில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயம் அதிமுக கூட்டணி பற்றி விஜய் தெளிவாக சொல்லி இருக்கிறார். விஜய் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டார். முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிமுக கூட்டணி சேர முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவும் ஒரு பெரிய கட்சி, முன்னாள் ஆளுங்கட்சி. எடப்பாடி அங்கே முதல்வர் வேட்பாளராக இருக்கணும்னு அந்த கட்சிக்காரங்க விரும்புகிறாங்க. அப்போது விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னா, அப்போ அதிமுகவுக்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு, கூட்டணி என்பது நடக்க முடியாத காரியம் என்பது அவர்களுடைய அறிவிப்பிலிருந்து வெளியே தெரிந்துவிட்டது. அப்படின்னா கூட்டணி எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கணும். அதிமுக, விஜய் கட்சி, இது ரெண்டும் சேர்ந்தால் பலமான கூட்டணியாக அமைந்து திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற முடியும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மக்களுடைய கருத்து. இரண்டும் பலமுள்ள ஒரு கட்சிகள். ஏற்கனவே அதிமுகவுக்கு 20-25% ஓட்டுக்கள் இருக்குது. விஜயுடைய 20-25% ஓட்டுக்களும் சேர்ந்தால் எங்கேயோ போயிடுவாங்க. திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றி விடலாம் அப்படிங்கிறது தான் அரசியல் நிபுணர்கள் கருத்து. அதுவும் இப்போ இந்த ஓட்டு சீரமைப்பு, ஓட்டு வாக்காளர் பட்டியல் சீரமைப்பு வந்ததில் நிறைய பேர் போயிடுவாங்க. இன்றைக்கி கூட ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, ஹரியானாவில் ஒரு லேடி 80 ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த வாக்காளர் பட்டியல் சீரமைப்பே நடக்குது. அப்போ தப்பு நடந்ததுங்கிறதே சொல்கிறாரு ராகுல் காந்தி. ஆனால் வாக்காளர் சீரமைப்பு பண்ணால் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே. வாக்காளர் சீரமைப்புங்கிறது நாட்டுக்கு நல்ல விஷயம். அதனால் இந்த வாக்காளர் சீரமைப்பு தமிழ்நாட்டில் நடந்துட்டா அப்போ தான் உண்மையான வாக்காளர்கள், கள்ள ஓட்டு இருக்காது. அப்போ தான் உண்மையான வாக்காளர்கள், தமிழ்நாட்டு மக்களின் உண்மையான தீர்ப்பு என்னங்கிறது அப்போ தான் தெரியும். அதனால தான் நம்ம வாக்காளர் பட்டியலை சீர்திருத்துறதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அப்படி அந்த மாதிரி ஆதரவு தெரிவித்ததுக்கப்புறம் பலமான 2 கட்சிகள், திமுக 9 கட்சி கூட்டணி வச்சுருக்காங்க. காங்கிரஸ் ஒரு பலமான கட்சி. பலமான கட்சின்னா காங்கிரஸுக்கும் சில சதவீதம் ஓட்டு இருக்குது. அப்புறம் விசிக, கம்யூனிஸ்ட் 2, இந்த மாதிரி ஒரு பலமான கூட்டணி அவர்கள் வைத்திருக்கும்போது, விஜயாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், தனியாக நின்றால் திமுகவை வீழ்த்துவது கடினம் என்பதை விஜய்க்கு கருத்தாக நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம். அப்படின்னா எப்படி இதுக்குள்ளே பண்ண முடியும்? இந்த கூட்டணி அமைப்பதற்கு என்ன வழி? ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வச்சுருக்காங்க. அதிமுகவில் 2-3 குரூப்பும் பிரிஞ்சுட்டாங்க. சிவரெல்லாம் செங்கோட்டையனும் சமீபத்தில் விலகிவிட்டார். அதனால் இந்த டிடிவி தினகரன், உங்களுக்கு ஓபிஎஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு, இவங்களையும் செங்கோட்டையனும் சேர்ந்துட்டு அதிமுக வாக்கை பிரிக்கிறதுக்கான வேலை பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷனுக்கு செங்கோட்டையன் இரட்டை இலை விஷயமாக புகாரை கொடுத்துருக்காரு. அதனால் பல விஷயங்கள் எலெக்ஷன் டைமில் அதிமுகவை வீழ்த்துவதற்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. பாஜகவுடன் அதிமுக இருக்கும் வரை விஜய் அங்கே கூட்டணி சேர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவை விஜய் கூட்டணி சேர்ந்தார் அவருக்கு விழுக வேண்டிய சிறுபான்மை வாக்குகள் சிதறிவிடும் அப்படின்னு விஜய் பயப்படுறார். ஆக தமிழ்நாட்டில் ஒரு வலுவான எதிர்க்கட்சியை நீங்கள் உருவாக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு ஒரே வழி அதிமுகவும் விஜய் கட்சியும் கூட்டணி சேர்வது தான் வழி. எப்படி கூட்டணி சேர்றதுன்னா, இப்போ 1980 கருணாநிதி அவர்களும் இந்திரா காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்தாங்க எம்ஜிஆரை வீழ்த்த. எம்ஜிஆர் எம்பி தேர்தலில் தோற்று போயிட்டார் 79. அப்படியும் பயந்தாங்க, எம்ஜிஆருடைய செல்வாக்கு அதிகம் இருக்க, நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு காங்கிரஸ் 1980 சட்டசபை தேர்தலில் கருணாநிதியும் காங்கிரஸும் கூட்டணி சேரும்போது 117 அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் 234. திமுகவுக்கு 117, காங்கிரஸுக்கு 117, ஆக 234 சேர்ந்து நின்னாங்க. அப்போ அதிமுக தனியாக நின்னாங்க. சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணி வச்சுட்டு தனியாக நின்னாங்க. அப்படியும் எம்ஜிஆர் ஜெயித்தார். அந்த 117 117 117 117 ஃபார்முலா ஒர்க் ஆகலை அன்றைக்கி எம்ஜிஆர் எழுத்து.
ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 117 தாவேக்காவும் அதிமுகவும் பிரித்து கொண்டு நின்றால் அது நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக அமையுங்கிறத எடப்பாடி அவர்களுக்கும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன், விஜய்க்கும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதனால் எப்படி வைத்துக் கொள்ளலாம் என்றால் 2 பேரும் 117 நிற்கலாம். யார் அதிக சீட்டில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சர், அடுத்த இடத்துல வர்றவங்க துணை முதலமைச்சர். இந்த ஃபார்முலாவை வச்சிங்கன்னா தான் நீங்கள் திமுகவை வீழ்த்த முடியும். பாஜகவுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும். ஏன்னா பிஜேபிக்கும் திமுக தான் எதிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதிமுகவும் இவங்களும் விஜயும் சேர்ந்துட்டா அதை பொருட்படுத்தாமல், அந்த கூட்டணியை பொருட்படுத்தாமல் நீங்கள் தனியாக 3வது அணியை நின்னீங்கன்னா நிச்சயமாக திமுக தோற்கடிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அதனால் பாஜக அதிமுக இந்த கூட்டணி மட்டும் சேர்ந்து விஜயின் தனியாக இருந்து 3ஆக ஓட்டு பிரிந்தால் அப்போது திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் அப்படிங்கிறத விஜய்க்கு நாங்கள் செய்தியாக சொல்ல வரணும். அதனால் இன்னும் திமுகவில் பாருங்களேன், யாரையும் பேசக்கூட விட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கும்போது அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி பொதுமக்களுக்கு ஒரு இடையூறை ஏற்படுத்தக்கூடிய ஆட்சியை வீழ்த்தணுங்கிறது தான் எங்களுடைய பெரும்பாலான அரசியல் பிரமுகர்களின் கருத்து. அதுதான். அதன் அடிப்படையில் பாஜக அதிமுகவும் விஜயும் கூட்டணியாக சேர்ந்து நிற்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய கருத்தாக இரு கட்சிகளுக்கும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்த அந்த கூட்டத்தில் என்ன விஷயம் பேசியிருக்காங்க, விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறது அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்போ எந்த தொகுதி அப்படின்னு பேசும்போது பனையூர் நிற்கலாம் அப்படின்னு பேசியிருக்கோம். பனையூர்னு ஒரு சட்டமன்ற தொகுதியே இல்லை, அது இன்னொரு சட்டமன்ற தொகுதியில் அடங்கியது தான் பனையூர். அதனால் எந்த தொகுதி நிற்கிறதுங்கும்போது பனையூர் பக்கத்து தொகுதி இதெல்லாம் பேசியிருக்காங்க. அவர்களுக்கு தெரிந்த அரசியல், அவங்களுக்கும் அரசியல் தெரியும். ஆனால் எங்களுடைய அரசியல் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் சென்னையில் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லையோ நிற்பது தவறான முடிவாக இருக்கும். ஏன்னா இந்த இடங்கள்லாம் திமுகவுடைய கட்டமைப்பு அதிகமாக இருக்கும். திமுகவுக்கு குட்டித் தலைவர்கள் நிறையா இருக்கும். அவன்லாம் ஓட்டை எப்படி வாங்கிடுவாங்க? திமுகவின் பலமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய கட்டமைப்பு, கட்சி கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக. 60 வருடம் 1949 ஆரம்பித்ததுன்னா 75 வருடம் அந்த கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லா பேரும் ஒரு லோக்கல் தாதாவாக இருப்பாங்க, ஒரு தலைவர். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அதிமுக எம்ஜிஆர் வந்த உடனே அதுக்கு இணையாக உருவாக்கப்பட்டது. ஜெயலலிதா அதை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தினாங்க. அதனால தான் திமுகவை அதிமுகவால் எம்ஜிஆரால் வீழ்த்த முடிந்தது. ஜெயலலிதா அதை தொடர்ந்து பண்ணதுக்கு காரணம் கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு பலமான கட்டமைப்புங்கிறது விஜய்க்கு இன்னும் உருவாகலை. ஏன்னா இப்போ தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. பாஜகவுக்கும் அவ்வளோ பெரிய கட்டமைப்பு இல்லை. அதனால் திமுகங்கிற கட்டமைப்பை நீங்கள் உடைக்கணும் அப்படின்னீங்கன்னா அதிமுகங்கிற ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சியோட விஜய் கூட்டணி சேர்ந்தால் அப்போ தான் சரியாக இருக்கும். எந்த தொகுதியில் நிற்கலாம் விஜய்? ஒருவேளை விஜய் தனியாக நிற்கிறாருன்னு வச்சுக்கணும், எந்த தொகுதியில் நிற்கலாம்? அவர் வீடு இருக்கிற எந்த ஏரியாவில் நிற்கலான்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் ராமநாதபுரம் அவங்க சொந்த ஊரான். எஸ்ஏ சந்திரசேகரே சொல்லியிருக்காரு, அவங்க சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில். அப்படின்னா ராமநாதபுரத்தில் நிற்கலாம்னா ராமநாதபுரம் ஏற்கக்கூடிய தொகுதி இல்லை. ராமநாதபுரத்தில் எல்லாம் திமுகவின் இது கட்டமைப்பு பலமாக இருக்குது. ஏடிஎம்கே மட்டும்தான் அதுக்கு ஈடு கொடுக்க முடியும். ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம், எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா ஈடு கொடுத்து ராமநாதபுரத்தில் பல தொகுதிகளை ஜெயித்தார். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் ராமநாதபுரத்தில் நின்றால் வெற்றி பெறுவது கடினம். அப்போ எங்கே தான் விஜய் நிற்கணும் அப்படின்னா, நம்முடைய இது எங்களுடைய கால்குலேஷன் கன்னியாகுமரி தான் விஜய்க்கு நிற்பதற்கு சரியான இடம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரியில் ஓட்டு எப்படி ஒழுகும்னா, கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் 2 ஓட்டு தான் இங்கே. அதாவது இங்கே ஓட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா கட்சியை மறந்து விடுவார். கிறிஸ்தவர்கள்னால் ஒரு கிறிஸ்டின் நின்னாங்கன்னா அத்தனை ஓட்டுக்களும், அத்தனை கட்சி ஓட்டுக்களும் கிறிஸ்தவருக்கு விழுகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்து ஒருத்தர் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறாருன்னு வச்சுக்கோங்க, எல்லா ஹிந்துஸும் அவங்களும் சேர்ந்து இந்துவுக்கு தான் போடுவாங்க.
அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டிலேயே கன்னியாகுமரி மாவட்டம் அது ஒரு வித்தியாசமான மாவட்டம். எம்ஜிஆர் இருக்கும்போதே அந்த மித்தை உடைக்க முடியலை. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அதிமுக பெரிய அளவில் அங்கே ஜெயிக்க முடியலை. காரணம், ஓட்டு மதத்தின் அடிப்படையில் விழக்கூடிய இடம் கன்னியாகுமரி. கிறிஸ்தவராக இருக்கிறதுனால விஜய் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தொகுதியிலாவது நின்றால் கிறிஸ்தவர்களின் ஓட்டு முழுவதும் அவருக்கு விழுந்துவிடும். இந்துக்களில் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் மதத்தை பார்க்காமல் ரசிகர்கள் என்ற அடிப்படையில் அவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அதிக வாக்கு வித்தியாசத்தில் விஜய் ஜெயிப்பதற்கு பொருத்தமான இடம் கன்னியாகுமரி அப்படிங்கிறது தான் நம்முடைய விஜய் விஷயத்தில் நம்முடைய அடுத்த கருத்து. விஜய் தழுவியிருக்கார். யார் தழுவியிருக்காரு? அங்கே இந்த கரூர் மேட்டரில், கரூர் விஷயத்தில் ஜெயிலுக்கு போன அந்த மாவட்ட செயலாளரை தழுவி இருக்கிறார். ஜெயிலுக்கு போயிட்டீங்க. ஆனால் அவங்க கட்சிக்காரவங்க தழுவுகிறார். எங்களை போன்றவர்கள் கரூர் விஷயத்தை பேசி தான் ஜெயிலுக்கு போனோம். எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட விஜய் ஒரு நன்றி சொல்லவில்லை அப்படிங்கிறது எங்களுக்கே ஒரு நெருடலான ஒரு விஷயம். இதை நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. யாரும் பாராட்டணுங்கிறதுக்காக நாங்கள் கருத்தை பதிவு செய்யவில்லை. உண்மை என்னவோ அதற்காகத்தான் நாங்கள் கருத்தை பதிவு செய்தோம். அதனால் நிர்மல்குமார் தான் எங்கிட்ட பேசினார் ஒழிய விஜய் இதுவரை பேசி எங்களுக்கு இதை நன்றி சொல்லவில்லை. ஆக கட்சிக்காரவங்கன்னா அவங்க கொஞ்சம் அதிகம் சலுகைகள் கொடுக்குறாங்க. மற்றவர்கள் தங்களுக்காக பேசும் மற்றவர்களை பற்றி அவர்கள் கண்டுகொள்வதில்லை. அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை. நாங்கள் தனி மனிதனாக தனி இயக்கமாக தான் செயல்படுவோம். எங்களுக்கு யாருக்கும் நாங்கள் துணை போகிறது இல்லை. தகுதியின் அடிப்படையில் தான் திமுகவை விமர்சித்தது கூட தகுதியின் அடிப்படையில். திமுகவை நல்ல விஷயம் செஞ்சதெல்லாம் நான் பாராட்டியிருக்கேன். சில விஷயம் ஸ்டாலின் செஞ்சதெல்லாம் நானே பாராட்டியிருக்கேன். உங்களுடன் ஸ்டாலின்னு போட்டார், நானே சொல்லியிருக்கேன். நிறைய பேர்த்துக்கு ஆதார் கார்டெலாம் கரெக்டாக கொடுக்குறாங்க. இது ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபா வராதவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. நல்லது நடந்தால் சரி. ஸ்டாலினே நல்லது செஞ்சால் நல்லது தானே. மக்களுடைய குறைகளை நீங்கள் தீர்க்கணும். தீர்த்திங்கன்னா உங்களையும் பாராட்டுவோம். நீங்கள் பாராட்டணும். எங்களுடைய பாராட்டப்படுறதுனா மக்களுக்கு நல்லது செய்யுங்க. மக்களுக்கு யார் எதிராக போகிறீங்களோ அவங்கள தான் நாங்கள் திட்டுவோம். அதனால் நல்லதை செய்தால் ஸ்டாலினாக இருந்தாலும் பாராட்டுவோம். மோசமான விஷயங்களாக இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் நாங்கள் எதிர்குரல் கொடுப்போம். அதுதான் உண்மையான விஷயம். இப்போ இவர் ஆதவர்ஜுனா முன்ஜாமீன் கேட்டிருக்காரு. அங்கே திமுக இவங்க அரசாங்க வக்கீல்கள் என்ன சொல்கிறாங்க, இவர் இதாக பேசினார் திமுகவை, கரூர் சம்பவத்தில் மோசமாக வீடியோ போட்டார் அப்படின்னு சொல்லி முன்ஜாமீன் கொடுக்காதீங்க ஆதவர்ஜுனாவுக்குன்னு வாதாடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் சட்டப்படி தான், இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை தான் நடக்கணும். சட்டம் என்ன சொல்லுது, நீங்கள் பேசவே கூடாதுன்னு சொல்லுதா? வெள்ளைக்காரங்காலத்தில் பார்த்தீங்கன்னா வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க 2 பேருக்கு. வடக்கே பாலகங்காதர திலகர், தெற்கே தென் இந்தியாவில் நேதாஜியின் சீடர் முத்துராமலிங்க 2 பேர்த்துக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. பேசவே கூடாதுன்ட்டாங்க. அப்போ இங்கே தெற்கே இருந்த ஒரு முத்துராமலிங்க தேவர் மீட்டிங் போவார், போய் உக்காந்துடுவார். உட்காந்து மற்றவங்கள்லாம் பேசுவாங்க, அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் பேச மாட்டார், எந்திரிச்சு வந்துடுவார். ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வந்தது, பேசாவிட்டாலும். அது மாதிரி தான் வாய்ப்பூட்டு சட்டம்ங்கிறது வெள்ளைக்காரங்காலத்தில் போனது. இங்கே இருப்பவர்கள் பேசாமல் எப்படி இருக்க முடியும்? ஆர்டிக்கல் 19 இந்திய அரசியல் சட்டம் பேச்சுரிமை ஒரு இந்தியர்கள் அனைவருக்கும் பேச்சுரிமைங்கிறது ஒரு அடிப்படை உரிமை. தான் நினைத்ததை பேசக்கூடியது வேணும், பேசலாம். அப்படி மீறி பேசினா அவதூறு வழக்கு தான் போடணும். அதை கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறதெல்லாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் நிறையா வழிகாட்டுதல் என்ன சொல்லுதுன்னா, அதாவது ஃபேர் வியூஸ், தங்களுடைய ஒரு கருத்துக்களை நடுநிலைமையான முறையில் சொல்லுவதற்கு குற்றமாகாது. ஃபேர் வியூஸ், பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸ், அரசியல்வாதிகள் அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை தெரிவித்தால் அது குற்றமாகாது, அப்படி தான் சொல்லுது. அதனால் யாரும் பேசக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆதவர்ஜுனா ஒரு எதிர்கட்சியில் சேர்ந்தவர், அவர் பேசுகிறாருன்னா அந்த கருத்துக்களை பேசுவதற்கு உரிமை இருக்குல்ல. எல்லோரையும் கைது பண்ணுவது என்பது தவறான ஒரு அணுகுமுறை. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஜனநாயகத்தை நம்புபவர், எனக்கே தெரியும்.
ஏன்னா அவர் இத்தனை பேர் திட்டினாங்க, கண்டுக்கவே மாட்டார். ஆனால் அவர் கூட இருக்கிறவங்க அவருக்கு வந்து தூண்டி விட்டு, ஏன்னா வேறு எந்தவங்க இருந்தாலும் சரி வழக்கு போடுவாங்க. ஸ்டாலினை நான் எவ்வளோ திட்டியிருக்கேன், இதுவரை வழக்கு போடல. ஏன்னா அவர் கண்டுக்க மாட்டார். அப்போ ஏன் இந்த வழக்கு வந்ததுன்னா அதுக்கு பெரிய காரணங்கள் இருக்குது. இதுக்கு பின்னணியில் நிறைய பேர் இருக்காங்க. அதை வருங்காலத்தில் நம்ம பார்க்கலாம். அதனால் வாத ஒரிஜின் போன்றவர்கள், எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் பேசுவதற்கெல்லாம் நீங்கள் கைது செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. அதை வருங்காலத்திலும் இதை செய்யாதீங்க அப்படிங்கிறது தான். என்ன சிறை நீங்கள் பாட்டுக்கு போடுறீங்க. நேற்று சிறையை பற்றி நிறைய சொல்லியிருந்தேன். அதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அங்கே படக்கூடியது இந்த சிகரெட்டு பீடி பிடிக்கிறவங்க, சிகரெட்டு பிடிக்கிறவங்க, புகை பிடிக்கிறவங்க, மது குடிப்பவங்க, அதுக்கப்புறம் இந்த போதை மருந்தை உட்கொள்கிறவங்க நிறைய இருக்காங்க தமிழ்நாட்டில். இவங்கெல்லாம் ஒரு சின்ன கேஸுக்கு அங்கே போயிட்டு அவங்க படுற பாடு. இப்போ எனக்கு எந்த பழக்கமும் இல்லை, நான் புகை பிடிச்சதில்லை, மதுவை தொட்டதில்லை, நான் ரொம்ப சாதாரணமாக இருந்தேன். என் கூட இருந்தவருங்க சிகரெட்டு குடிக்கிறவர், அவர் பட்ட பாடு பைத்தியம் மாதிரி சொல்லியிருக்காங்க. சிறையில் ஒரு சிறையை வந்து ஸ்டாலின் நீங்கள் பாட்டுக்கு ஜெயிலுக்கு அனுப்புகிறீங்க. ஒவ்வொருத்தனும் பல பிரச்சனைகளில் இருக்கிறவெல்லாம் சிகரெட்டு குடிக்காமல் தவிக்கிறாங்க. அதே மாதிரி மது டாஸ்மாக்குவங்கெல்லாம் அவங்களாம் இப்போ மென்டலாகிறாங்க, பைத்தியமாகறாங்க குடிக்க முடியாமல். அதே மாதிரி இந்த அது போதை மருந்து கொடுக்குற கல்லூரி பானவர்கள்லாம் ஒரு பையன்லாம் விட்டுட்டு ஓடுறான், ஜெயிலை விட்டு ஓடி போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. அவனால் அந்த இது சாப்பிடாமல் இருக்க முடியும். ஸோ தமிழ்நாட்டில் மதுவை ஒழிங்க, போதை மருந்து இது பண்ணுங்க. அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் பாதிப்பு ஏற்படுறதில்லை, சிறைக்கு போகிறவங்களும் பைத்தியமாகிறாங்க. தமிழ் சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது, இளைஞர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பசங்க ஜெயிலுக்கு வந்தோன்னா அவங்க பெற்றோர்கள் எல்லாம் துடிக்கிறாங்க. அதனால் அந்த ஒரு விஷயமும் அங்கே நடக்குது. அதனால் யாரையும் சாதாரணமாக ஜெயிலுக்கு அனுப்பாதீர்கள் அப்படிங்கிறது தான் ஸ்டாலினோட. வழக்கு பதிவு செய்யுங்க, வழக்கை அவர்கள் சந்திக்கட்டும் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு இதில் வேண்டுகோளாக விடுக்கிறோம். அடுத்தது திமுக செய்திகள். பொன்முடிக்கு வந்து துணை செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து உதயநிதி வந்து இளைஞர்களை கொண்டு வரணும், எல்லாம் வயசான ஆட்கள் எல்லாம் ஒதுக்கணுங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதில் தான் நிறையா பயந்து போயிருக்காங்க, துரைமுருகன், KN எல்லாம். அதனால் இளம் ரத்தம் வரப்போகுது அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் இப்போது பார்த்திங்கன்னா பழைய ஆட்களான பொன்முடிக்கு வந்து துணை பொதுச் செயலாளர். பொன்முடிக்கு ஏற்கனவே வந்துக்கிட்டு அவர் மேலே வழக்கு, அவருக்கு வந்து 3 ஆண்டுகள் தண்டனை அதெல்லாம் கிடைச்சது. வழக்கு 3 ஆண்டுகள் தண்டனை கிடைத்தும் அவர் மந்திரி ஆக்கப்பட்டார். சுப்ரீம் கோர்ட் வரை போய் அவரை கவர்னர் மறுத்ததுக்கு பிறகும் அவரை மந்திரி ஆக்கணும். அதுக்கப்புறம் மந்திரியாக இருந்தவர் சனாதானத்தை பற்றி கொச்சையாக பேசினார். சைவர்கள் வைணவர்கள்னு சொல்லி மிகவும் கொச்சையாக பேசினார். அப்போது தான் ஸ்டாலின் வந்து நம்ம ஓட்டு வந்து சிதறிவிடும், இது போன்ற பேச்சுக்களை அனுமதித்தால்னு சொல்லி அவரை பதவி நீக்கம் செய்தார். பதவி நீக்கம் செய்த உடனே அவருடைய மனைவி, பொன்முடியின் மனைவி, இது வந்து தெய்வ குற்றம், மதங்களை வந்து நீங்கள் இழிவுபடுத்தி பேசியிருக்கீங்க, சைவ வைஷ்ணவர்களை பிரித்து பேசினார், அந்த கடவுள்களையும் நீங்கள் இழிவாக பேசியிருக்கீங்கன்னு சொல்லி அது வந்து தோஷம்னு சொல்லி பிராமணர்களை எல்லாம் வைத்து இதெல்லாம் பண்ணாங்க, பூஜை யாகம், அதெல்லாம் செய்தியாக வந்தது. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ அவர் பொன்முடி மனம் மாறி அந்த பூஜை தட்டெல்லாம் தொட்டு கும்பிட்டார். இப்போ வந்து அந்த தோஷமெல்லாம் நீங்கி விட்டது, உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும் அப்படின்னு குடும்பத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி துணை பொதுச் செயலாளர் பதவி மறுபடியும் அவருக்கு கிடைத்து இருக்கிறது. அதனால் அவங்களுக்கு பொன்முடி போன்றவர்களுக்கு சொல்கிறேன், நீங்களாம் மந்திரியாக இருக்கீங்க, எந்த மதத்தையும் எந்த கடவுளையும் தாக்கி பேசாதீங்க. அதனால் உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் இறைவனை கும்பிட்டதால் உங்களுக்கு மீண்டும் பதவி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. திராவிட இயக்கங்களுக்கே நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து தெய்வ பக்தியை வந்து நீங்கள் மறுபடியும் உங்களுடைய அந்த காலத்து இதெல்லாம் தூக்கி போட்டு இறைவனை நிந்திப்பது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் தூக்கி போட்டு நீங்களும் ஆன்மீக வழியில் வரணும். வந்து நீங்கள் நல்லதை செய்தால் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள், உங்களுக்கே ஓட்டு போடுவாங்க. அதனால் ஆன்மீகத்துக்கு எதிராக நீங்கள் வந்து திமுக தலைவர் பார்த்தீங்களா, KN திருப்பதிக்கு போனார், தஞ்சாவூரில் போய் பெரிய கோயிலுக்கு போனார், இப்போ நேற்று வந்து ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுருக்கார். இந்த வழக்கெல்லாம் வரணும் அப்படி
ஸோ திராவிடவங்களே மாறி இருக்காங்க இப்போ. அது மாதிரி எல்லோரும் மாறுங்க. ஸ்டாலினே பூஜை பண்ணிட்டு தானே பதவி ஏற்றார். அதனால் எல்லோரும் மாறுங்கள். மாறாவிட்டால் இறைவனின் தண்டனை நிச்சயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பொன்முடி துணை பொதுச் செயலாளர் ஆக்கியது அவர்களுடைய சொந்த முடிவாக இருந்தாலும் அவர் ஏன் பதவியை இழந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போது மறுபடியும் ஆன்மீகத்துக்கு அவர் திரும்பியதால் இந்த பதவி கிடைத்திருக்கிறது. இதை தொடர்ந்து கடைப்பிடியுங்கள். எந்த சூழ்நிலையிலும் இறைவனையும் இறை பக்தியையும் இறைவனை கும்பிடுவர்களையும் நிந்தனை செய்யாதீங்க. ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றியெல்லாம் அவதூறாக பேசாதீங்க அப்படிங்கிறது பொன்முடிக்கு, துணை பொதுச் செயலாளராக பதவி இருக்கும் பொன்முடிக்கு நம்ம விடுக்கக்கூடிய செய்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா கனிமொழிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கனிமொழிக்கு தனி அறை ஒதுக்கிட்டாங்க. அறிவாலயத்தில் நிறைய அதிகாரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதனால் திமுகவில் எலெக்ஷன் வர்றதுனால எலெக்ஷனுக்கு வேலை செய்யணும், பொன்முடியெல்லாம் இருந்தால் தான் விழுப்புரத்தில் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க. இந்த மாற்றம் எந்த அளவிற்கு இதில் தேர்தலில் அவர்களுக்கு எதிரொலிக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு மேலே இன்றைக்கி நிறைய செய்திகள் இல்லாததால் இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.